ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு கொடுக்குற இணை உணவு சத்து மாவுலேருந்து கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் தேங்காய் கொழுக்கட்டை மாவு சேர்த்துக்கலாம். அதில் ஒரு கப் துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம், 3 ஏலக்காய் அடித்து சேர்த்துக்கலாம், 2 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்ட கிளிப் மிஸ் ஆகிடுச்சு, அதனால் அதை வீடியோவில் ஆட் பண்ண முடியலை. இப்போ சுடு தண்ணியை சேர்த்து நல்லா கரண்டியால் கிளறி விட்டுக்கலாம். ஏன் சுடு தண்ணி சேர்க்குறோம்னா கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும், அதனால தான். இந்த சத்து மாவில் ஏற்கனவே இனிப்பு இருக்குது, அந்த இனிப்பு எனக்கு போதுமானதாக இருந்தது, அதனால் நான் இனிப்பு எதுவும் சேர்க்கல. சப்போஸ் உங்களுக்கு இனிப்பு கம்மியாக இருந்தால் வெல்லத்தை நல்லா கரைச்சி விட்டுங்க தேவையான அளவுக்கு, இல்லையா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குங்க. இப்போ இதை கையால் கொழுக்கட்டை மாவு பார்த்துக்கு பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் கொழுக்கட்டை வேணுமோ அந்த ஷேப்பில் கொழுக்கட்டையை பிடிச்சி எடுத்துக்கோங்க. எல்லா மாவும் கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்துட்டோம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு தண்ணி கொதிச்சதும் இட்லி தட்டு வச்சு இந்த கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா வாசனை சூப்பராக இருக்குது, நெய்யும் ஏலக்காயும் சேர்ந்ததால. அவ்வளோதான், கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஒரு கொழுக்கட்டை எடுத்து நான் காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.